ஒவ்வொரு ஊருக்கும் போய் சேர்ந்து அதை அந்த கிராமங்கள்லாம் போய் சேர்றதுக்கு 12 மணி 1 மணி ஆகிடும் சமயத்தில். அந்த ஒரு நாள் நியூஸை பார்க்கறதுக்கு உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு நேற்று நடந்ததை இன்னைக்கு போடுவாங்க, இன்னைக்கு நடந்ததை நாளைக்கு போடுவாங்க. அவதான் அந்த பத்திரிகையை பார்க்கும்போது நிறைய செய்திகள் வராது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, உடனுக்குடனே செய்தி, நேருக்கு நேராக செய்தி. மாட்டை வெட்டுற போல மனுஷனை வெட்டுறான், மாட்டை வெட்டுற போல மனுஷனை வெட்டுறான், 4 பேர் சேர்ந்து வெட்டுறான். அதை காட்சி காமிச்சு அதெல்லாம் போடுறாங்க, பத்திரிகைகளை பார்க்குறோம். கொடூரமான செயல்பாடுகள், கொடூரமான எண்ணங்கள், கொடூரமான ஒரு போர்க்குணம். அதாவது போர்க்குணம்னா அது வேற விஷயம், ஆனால் இது தீமை செய்வதற்காக போர்க்குணம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலன். இல்லையா? சொல்லுங்களேன். ஏழையா இருக்கிறேன், நான் ஏழையா இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்கு பலனா இருக்கிறார். சொல்லுங்களேன், சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய பலன் அவர் தான், என்னுடைய பலன் அவர் தான். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 62ஆம் சங்கீதத்தில் 7வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 62:7 என்ன சொல்லுது பாருங்க. என் பலனும் என் சொல்லுங்க, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலை, என் அடைக்கலமும் தேவனுக்குள் தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அசுரனா வந்தாலும், நமக்குள்ள விரோதிகள் பலவனா வந்தாலும், கோலியாத்தை போல வந்தாலும், என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ என் நிழலுக்குள்ள வந்துட்ட, என் சட்டைக்குள்ள இருக்கிற, என்னுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற, என் வசனத்துக்குள்ள இருக்கிற, என் மகிமைக்குள்ள இருக்கிற, என்னுடைய பிரசனத்திற்குள் இருக்கிற, என்னுடைய சட்டத்திற்குள் இருக்கிற, நான் உன்னை காப்பாத்துற மகளே, நான் உன்னை காப்பாற்றுவேன் மகளே. அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் உங்களுக்கு பலன் தருவார், அவர் உங்களுக்கு பலனா இருப்பார், அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார், அவர் உங்களுக்கு தஞ்சமா இருப்பார். ஆகவே அருமையான பிள்ளைகளே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அணுக விட மாட்டார், தீங்கு அணுக விட மாட்டார், பொல்லாப்பு உனக்கு வரல நேரிடாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. எதுவும் உன்னை அணுகாது. ஏனென்றால் நீ எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். பாதுகாப்பான ஒரு நிழல். அது சூறை காற்று வந்தாலும், புயல் காற்று வந்தாலும் ஒன்னும் உங்களை அசைக்க. அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த மேல இருக்கிற வசனம் வாசிங்க பார்ப்போம். 6வது வசனம் சொல்லுங்க, வாசிங்கம்மா. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும். அல்லேலூயா. என் உயர்ந்த அடைக்கலம். அவரை விட ஒரு அடைக்கலமான இடம், பாதுகாப்பான இடம் நமக்கு இல்லை. அதனாலதான் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இந்த தண்ணி சுகமாய் இருப்பான். சுகமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட ஒரு அண்டையில ஒரு இடம் இருக்கு. அவர் தன் கரத்தினால் உங்களை மூடுவார். அவர் கண்மலை வெடிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். அவர் தன் கண்மலை வெடிப்பிலே உங்களை வைத்து தன் கரத்தினால் உங்களை மூடுகிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் வாழ்க்கையில வந்தாலும், மனிதர்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் வந்தாலும், அவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன். சொல்லுங்க, அடுத்தது என்ன பண்றாரு? உங்களுக்கு திடன் கொடுக்கிறவர். சொல்லுங்க, பலன் கொடுக்கிறவர். 2வது என்ன பண்ணுகிறவர்? திடன் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன்.
காற்று சூற காற்று அடிக்குது, கடல் பொங்குது.